வெல்கம் டு செல்விஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது பாரம்பரிய முறையில் மண் மூலமாக பாயில் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழுசாக ஒரு கோழி வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வெட்டாமல் இப்படி அறுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/2 கப் தயிர், கரம் மசாலா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக ஜிலேபி பவுடர். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க. தயிர் கெட்டியான தயிரை எடுத்துக்கங்க. அந்த கோழியில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்லா உள்ள இறங்குற மாதிரி நல்லா தேய்ச்சி உள்ள விடணும். அப்போதான் நல்லா ஊறும். நல்லா சந்தில் நல்லா தேய்ச்சி விடுங்க. இது 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு பவுல் வச்சு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு அடுப்பு செட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா தணல் போட்டு விடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் உள்ள அப்படி வச்சிருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு இலையை வச்சு நல்லா பேக் பண்ணிடலாம். நல்லா இலையை இப்படி சுத்திக்கோங்க. நல்லா ஒரு 3-4 இலையை வச்சு நல்லா சுத்திக்கோங்க. இப்போ ஒரு அலுமினியம் சீட் எடுத்துக்கங்க. அதே ஒரு 4 லேயர் நல்லா வர மாதிரி நல்லா சுத்திக்கங்க.
மேலே பூசுறதுக்கு மண் எடுத்துக்கங்க. இப்படி நல்லா கரைச்சிக்குங்க. இப்படி கொல கொலன்னு இருக்கணும். கல் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்குங்க. இப்போ அது மேலே பூசிடலாம். இந்த மாதிரி நல்லா தணல் நல்லா வர அளவுக்கு நல்லா எரி விடுங்க அடுப்பை. இந்த அடுப்பு மேலே வச்சிடலாம். வச்சு கேப்பிட்டு எல்லா பக்கமும் மண்ணை பூசி விட்டுருங்க. எல்லா பக்கமும் அனல் படுற மாதிரி நல்லா எரி விடுங்க. இப்போ மேலையெல்லாம் விறகு வச்சுக்கோங்க. நல்லா எரியணும். நல்லா 1 மணி நேரம் இப்படியே நல்லா எரியணும். எரிஞ்ச பின்னாடி மறுபடியும் அந்த தணலில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த சூட்டில் நல்லா வெந்துடும். இப்போ பிரித்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. எண்ணெய் இல்லாமல் செஞ்சதுங்க. இதில் எல்லா சத்தும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.